ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பிறந்த நாள் காண இருக்கும் அனைத்து உள்ளவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு ஆல். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் வீடியோ தான். பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு போயிருந்தோம். இங்கே புத்தா ஸ்டாச்சு வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. ரொம்ப நாளாக இந்த ஷாப் விசிட் பண்ணணுன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக வச்சிட்ருப்பாங்க. எப்போதுமே போகும்போது வரும்போது பார்த்துக்கிட்டே நான் வருவேன். இந்த டைம் என்னோடய வீட்டில் டிவி யூனிட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு புத்தா ஸ்டாச்சு ஒரு 10 இன்ச்சில் வைக்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அப்புறம் இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவே இந்த நம்மளோட பாட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா குக்கிங் பாட்டெல்லாம் இருந்தது, மண்ணில் செஞ்சது. அதுக்கப்புறமா கொஞ்சம் டெக்கரேட்டிவ் பீஸெல்லாம் இருந்தது. இந்த பாட்டெலாம் பார்த்திங்கன்னா 350 250 சொல்லியிருந்தாங்க. நிறைய அகல் விளக்கு, உண்டியல் இருந்தது. பார்த்திங்கன்னா இதெல்லாம் மண் உண்டியல் தான். பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸு ஒன்றும் பார்த்திங்கன்னா இந்த சின்னதெல்லாம் பார்த்திங்கன்னா 250 350 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒயிட் புத்தா, இந்த குட்டி குட்டி புத்தாலாம் பார்த்திங்கன்னா 550 600 இந்த மாதிரி ரேட் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ப்ரைஸ் டீட்டெயில் கேட்டுட்ருந்தோம். இந்த ஹெட்டு உள்ள புத்தா பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது பார்க்கவே. அதோட ப்ரைஸ் 550 சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த குபேரர் ஸ்டாச்சுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த கிருஷ்ணர் ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா 750 சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த அதாவது திஸ்ட்ரி ஸ்டாச்சுலாம் பார்த்திங்கன்னா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த பக்கத்தில் இருக்க நர்சரி கார்டன் போயிட்டு செடி வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறமா இந்த ஃபன் ஆக்டிவிட்டீஸு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க பெங்களூரில். பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் இதுக்கெலாம் கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. நானாக இந்த டைம் பசங்களை கூப்பிட்ருந்தேன், வரலன்னு சொல்லிட்டாங்க. பார்த்திங்கன்னா அவங்கள வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா ஆனால் இந்த ட்ரெயின்லாம் அடிக்கடி இந்த எக்ஸிபிஷன் இந்த இடத்துல போடுவாங்க பெங்களூரில், பெலத்தூர் ரோட்டில். பார்த்திங்கன்னா சப்ரீஸு பிரகதீஸ்லாம் அடிக்கடி விளையாடுவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த போட்டிங்லாம் இருந்தது. பார்த்திங்கன்னா குட்டி பசங்களுக்கு ஃபன் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுற மாதிரி இங்கே வச்சுருந்தாங்க நேத்திக்கு. ஆனால் நான் பசங்களை கூட்டிகிட்டு போகலை. அதுக்கப்புறமா இந்த செராமிக் கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலான்னு வந்தோம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. ஏன்னா தான் நம்ம வீட்டில் இருந்தாலும் கலர்ஃபுல்லாக ஏதாவது பார்த்துட்டா போதும், நான் கிளம்பி போயிடுவேன். இந்த கப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது 6 பீஸ் 150 சொல்லியிருந்தாங்க. இந்த சூப் பவுல் பார்த்திங்கன்னா 150 செட்டு, 3 பீஸ் செட்டு. சேம் இதுவும் பார்த்திங்கன்னா அதாவது 2 பீஸ் செட் பார்த்திங்கன்னா 90 110 இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. காஃபி கப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இது பேரு 2 செட்டு. பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா ஜாடி, நம்மளோட டெக்கரேட்டிவ் பாட்டு. பார்த்திங்கன்னா இதெல்லாம் சைஸ் வரையாக ரேட் சொல்லியிருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்தது. ப்ரைஸ் கேட்டேன், கொஞ்சம் பயமாகவே இருந்தது. பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா நான் வாங்கின கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் தனியாக நான் போடுறேன். இந்த உண்டியல் தான் இதெல்லாம். பார்த்திங்கன்னா இந்த டாகு, ஹவுஸு, பாட் மாதிரி இருக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா செராமிக்லேயே உள்ள உண்டியல் தான். பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் நம்ம ஓல்டு டைப்பு இது இருந்தது. பார்த்திங்கன்னா ஜாடி, உப்பு ஜாடி. அதுக்கப்புறமா இந்த பிளேட்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் எனக்கு, பார்த்திங்கன்னா வீட்டுக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் புக் ஷாப் இருந்தது அந்த எக்ஸிபிஷன்லேயே. அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸும் போட்டிருந்தாங்க. குர்த்தாலாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸு 450 500 இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. 3 பீஸ் செட்டு பார்த்திங்கன்னா 750 சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூர் காட்டன் தான். நல்லா இருந்தது. ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது ஜெய்ப்பூர் காட்டன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா இருக்குமா என்னென்னு தெரில. எக்ஸிபிஷனில் நான் அவ்வளோக்கா வாங்கினதில்ல ட்ரெஸ்ஸு.
மாலில் வாங்குவோம், இல்லைன்னா ஷாப்பில் தான் வாங்குவோம் நாங்கள் ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா. இதில் உள்ள ஃபேப்ரிக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி துப்பட்டாஸ் வாங்கினேன், மினி துப்பட்டா பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு உட்டன் டாய்ஸ்லாம் நிறைய இருந்தது பார்த்திங்கன்னா. பார்த்துட்ருந்தேன், இதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்கவே. மேத்தமெட்டிக் ஓரியன்டாக இருக்கிற டாய் நிறைய இருந்தது. இதிலே பார்த்திங்கன்னா அந்த கீ செயின்லாம் இருந்தது. நான் பார்த்தேன், ஆல்ரெடி நிறைய கீ செயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு ஹஸ்பண்டு. அதனால் பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேன்சி ஐட்டத்துக்கு வந்தாச்சு. கலர்ஃபுல்லாக பார்க்கவே அழகாக இருக்குல்ல. கொஞ்ச நேரம் இதே நான் பார்த்துட்ருந்தேன். பார்த்துட்டு நீல் ஒன்று வாங்கினேன் பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில். அதுக்கப்புறமா இந்த இயரிங்ஸ் எல்லாம் பார்த்தேன். இயரிங்ஸ் வந்து குட்டி பசங்களுக்கான இயரிங்ஸ் இருந்தது பார்த்திங்கன்னா. நான் இதில் ப்ரைஸ் கேட்டேன், கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது பார்த்திங்கன்னா. ஆனால் நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸு. இந்த எக்ஸிபிஷன் வந்து எப்போதுமே அடிக்கடி இங்கே போட்டுட்ருப்பாங்க பெங்களூரில் பார்த்திங்கன்னா. அப்புறம் இந்த பிளாக் செயின் இது வாங்கணுன்னு பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறமா பார்க்கவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒன்று வாங்கலாமான்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கேட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு மூலமாக அதுக்கப்புறம் இந்த ஹேர் கிளிப்பு ஒன்று நல்லா இருந்தது பார்த்திங்கன்னா. பட்டர்ஃப்ளை இப்போ இதுதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இந்த கிளிப் பார்க்கவே அழகாக இருந்தது, அதுவும் கோல்டனில். அதனால் இந்த கிளிப்பு ஒன்று நான் வாங்கிட்டேன் பார்த்திங்கன்னா. சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 80 சொல்லியிருந்தாங்க. லெஸ் பண்ணவே இல்லை பார்த்திங்கன்னா. நல்லா இருந்தது. இதிலே பார்த்திங்கன்னா சில்வரு, கோல்டன் 2 தீமில் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த நெக்லஸ்ஸு சில்வரு கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது. அப்புறம் ப்ரேஸ்லெட்லேயே பார்த்திங்கன்னா கோல்டு, சில்வரு அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த மாதிரி ஹாரம், நெக்லஸ்ஸு, ஷார்ட் ஹாரம் இந்த மாதிரிலாம் இருந்தது கலெக்ஷன்ஸு. இயரிங்ஸு பார்த்தேன், ஆனால் இதில் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. ஹேர் கிளிப்பு, அந்த நெயிலு இது மட்டும் நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வேறு ஷாப்புக்கு போயிட்டேன், ப்ரைஸ் செக் பண்ணேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் போட்டிருந்தாங்க. இரும்பு கடாயும் நிறைய இருந்தது பார்த்திங்கன்னா. தோசை தவா கடாய், அப்புறம் இந்த சில்வர் பேன்லாம் இருந்தது. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 950, 750. சின்ன சின்ன கடாயெலாம் வந்து நல்லா குவாலிட்டியாக இருந்தது பார்த்திங்கன்னா. நல்லா வெயிட்டாக இருந்தது. ப்ரைஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ஃப்ரூட்ஸு மெஷ்ஷு இருந்தது பார்த்திங்கன்னா. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 150 இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுவும் ஒன்று நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தேன், ப்ரைஸ் செக் பண்ணேன். பிளேட்ஸ் வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்தது, கொஞ்சம் லோ குவாலிட்டியாக தான் இருந்தது. ஆனால் பிளேட்ஸு பவுல்லாம் வாங்கலை. இந்த ஸ்ட்ரெயினர் பார்த்தேன், ஸ்ட்ரெயினர் நல்லா இருந்தது. பட் ஆனால் வாங்கலை நான். ஆல்ரெடி கிச்சன் ஐட்டம்ஸ் நிறைய வீட்டில் இருக்குது. எல்லாமே 2 பீஸாக இருக்குது. கிச்சன் ஐட்டம்ஸ் பக்கம் சும்மா அப்படியே பார்த்துட்டு நான் வந்துட்டேன் பார்த்திங்கன்னா. எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல பெருசாக. ஸ்பூன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஸ் கலெக்ஷன்ஸு சில்வர்லேயே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்தது. அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் நம்மளோட இதுக்கு வாஷ் பேஷனுக்கு ஃபில்ட்ரு ஒன்று வாங்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா. அது மட்டும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன் பார்த்திங்கன்னா. அப்புறம் இந்த ஃப்ளோர் மேட்டு பார்த்திங்கன்னா, கிச்சனுக்கு மேட் பார்த்துட்ருந்தோம். ஆன்டிக் ஸ்கிரிப்ட் பார்த்துட்ருந்தோம் பார்த்திங்கன்னா. 1000 சம்திங் சொல்லியிருந்தாங்க ப்ரைஸு. எனக்கு ஆனால் பிடிக்கல அது கொஞ்சம். அதுக்கப்புறம் ரப்பர் ஷீட்டும் சொன்னாங்க. ரப்பர் ஷீட் பார்த்திங்கன்னா அந்த மேட்டு 950, 750 இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ப்ரைஸ் இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷனில். பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டோம். சரி, அமேசானில் விட இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அப்படியே கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரிவ்யூ பார்த்துட்டு வந்துட்டோம். சரி, நம்ம ஆன்லைனில் வாங்கிக்கலான்னு. அப்புறம் இன்னொரு ஷாப் இருந்தது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி ஹேர் அக்சசரிஸ் எல்லாம், கிளிப்பு, ஹேர் பேண்டெல்லாம் இருந்தது நிறைய.
இந்த ஷாப்லேயுமே பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்தது கலெக்ஷன்ஸு. இங்கேயும் நானு ஹேர் கிளிப்பு பிளாஸ்டிக்கில வாங்கினேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா, அங்கே பிராஸில வாங்கினேன், இரும்பில. இங்கே வந்து பிளாஸ்டிக்கில வாங்கினேன். அப்புறம் இயரிங்ஸ் 2 பர்ச்சேஸ் பண்ணேன். இங்கே நெயில் வாங்கினேன் பார்த்தீங்கன்னா, இயரிங் பார்த்தீங்கன்னா 160ல வாங்கியிருந்தேன். ஹேர் கிளிப்பு 30 சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நெயிலும் கம்மியாக தான் இருந்தது. இந்த ஷாப்பில் கொஞ்சம் ப்ரைஸ் ஒர்த்தா இருந்தது பார்த்தீங்கன்னா, அதனால கொஞ்சம் கலெக்ஷன்ஸு இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எல்லா கலெக்ஷனுமே நல்லா இருந்தது இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா. இந்த நெக்லஸ்ஸு, செயினு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாங் செயினு, ப்ரேஸ்லெட்டு, இதெல்லாம் சூப்பராக இருந்தது பார்த்திங்கன்னா. ஹேர் அக்சஸரி இந்த ஷாப்பில் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷூஸ் பார்த்திங்கன்னா 250 சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாத்தில் ரெடி பண்ணது. இது வந்து நம்மளோட கிச்சன் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா, இதுவுமே டேப்ஸுக்கெலாம் போடுற அந்த ஃபில்ட்ரு இந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி வத்தல்லாம் இருந்தது பார்த்திங்கன்னா, பார்க்கவே நல்லா இருந்தது. ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருந்தாங்க. கலெக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே கிளம்பிட்டேன் பார்த்திங்கன்னா. அப்புறம் இந்த கிறிஸ்டல் கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருந்தது பார்க்கவே.